சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சி அறிவிப்பு. அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கும் ரூபாய் 4000 மற்றும் ரூபாய் 2000. ஸோ இந்த ரூபாய் 4000 மற்றும் 2000 அப்படின்றது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க, எதன் அடிப்படையில் கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வங்கி கணக்கில் ரூபாய் 4000 மற்றும் ரூபாய் 2000 அப்படின்ற மாதிரி புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களோட வங்கி கணக்குல இந்த 4000 அப்படின்றது ஏறிடுச்சா, இல்ல இனிமேதான் இந்த பணம் வந்து வரவு வைக்கப்படுமா, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்றத பத்தி ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதியில இருந்து இந்த 4000 அப்படின்றது வந்து வங்கி கணக்கில் கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. மார்ச் 3ஆம் தேதி காலையிலேயே முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. 4000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போறதா ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அப்டேட்டை வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த 4000 ரூபாய் அப்படின்றது சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் முதியவர்கள், கைம்பெண்கள், அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு இந்த 4000 ரூபாய் அப்படின்றது கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு இது ஒரு சூப்பரான மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முதியவர்கள், கைம்பெண்கள், அதாவது விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ரூபாய் 3200 வந்து தொகையா வந்து செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி பராமரிப்பு தொகையாக 3500 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் வரை மார்ச் 3ஆம் தேதி காலை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படின்ற டீட்டெயிலா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்புல இருந்து ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பா வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா முதியோர் பென்ஷனும் கைம்பெண்கள், அதாவது விதவை பென்ஷனும் வாங்குறவங்க ஏற்கனவே 1200 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 2000 ரூபாயும் சேர்த்து 3200 ரூபாய் வந்து செலுத்தி இருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளி பராமரிப்பு தொகையா வந்து 1500 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு 2000 வந்து கொடுத்திருக்காங்க. 2000 சேர்த்து 3500 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்டையும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவோர் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையின்படி இப்போ அனைவர்களுக்கும் இந்த கோரிக்கை அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வரவு வைத்துள்ளோம் அப்படின்றத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து டீட்டெயிலா அவரோட ட்விட்டர் பேஜ்ல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு செய்தி தான் எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து ஒரு ஃபுல் அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது முதியோர் பென்ஷன் மட்டும் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் வந்து 1500 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வந்து ஆல்ரெடி பெற்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த 2000 சேர்த்து வந்து வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா 2000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு கூடுதலா 2000 ரூபாய் வந்து செலுத்தி 4000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு நிதி அப்படின்ற டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணி முதல்வர் மு.க.ஸ்டாலின் வந்து நிறைய தகவல்களை வந்து போஸ்டர்ஸ் மூலமா வந்து வெளியிட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 37,79,000 குடும்பங்களுக்கு, அதாவது 37,79,000 பேருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 1,62,900 பேருக்கு, அதாவது மீனவ குடும்பங்களுக்கும் ரூபாய் 8000 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீன்பிடி
மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையும் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூடுதலாக மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையா 8000 ரூபாய் இப்பவே 1,62,900 பேருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தேயிலை விவசாயிகளுக்கும் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. 29 லட்சத்திற்கும் அதிக முதியவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் 3200 ரூபாய். அவங்க ரெகுலரா ஆல்ரெடி மாசம் 1200 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க. கூடுதலா அவங்களுக்கு 2000 சேர்த்து மொத்தமா 3200 முதியவர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க மாதம் 1500 ரூபாய் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய் சேர்த்து 3500 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பராமரிப்பு உதவித்தொகை பெறுவோர் முக்கியமா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கும் இது கிடைச்சிருக்கு. அதுல அவங்க குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் மாதம் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த பென்ஷன்ல. ஸோ அதுல கூடுதலா 2000 சேர்த்து 4000 ரூபாய் வரைக்கும் இப்போ வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காரு. வங்கி கணக்கில் ரூபாய் 2000 யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். தமிழக அரசின் சார்பாக அனைவருடைய வங்கி கணக்கிலும் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 2000 அப்படின்றது வரவு வைக்கப்பட்டதாக தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதாவது மத்திய அரசின் PM கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் அடுத்த கட்ட தவணை தொகையாக ரூபாய் 2000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக ஆண்டுதோறும் ரூபாய் 6000 கொடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது 3 தவணையாக ரூபாய் 2000 என 4 மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த நிதி உதவி தடையின்றி பெறுவதற்கு ஒவ்வொரு விவசாயியும் கட்டாயமாக விவசாய அட்டை எண் பெற்றிருக்க வேண்டும். அதாவது புதிதாக விண்ணப்பிக்கும் அல்லது விடுபட்ட விவசாயிகள் தங்களின் நில ஆவணங்கள் அதாவது பட்டா சிட்டா ஆதார் அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகத்தின் மூலமாக புதிய புத்தகம் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் ஆகியவற்றை தாலுகா அளவிலான வேளாண்மை விரிவாக்க மையங்களை அணுகலாம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உரிய ஆவணங்களை சரிபார்ப்பு பணிகளை முடித்த பின்னரே விவசாயிக்கான தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும். இந்த அடையாள எண் மூலமாக நீங்கள் தகுதியான நபர்களா என ஆராய்ந்து அதற்கு பிறகு ரூபாய் 2000 4 மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடையாள எண் மற்றும் EKYC நடைமுறை சரியாக முடிக்கப்பட வேண்டும் என தற்போது விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த தவணையாக ரூபாய் 2000 மார்ச் மாதம் இறுதிக்குள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த மார்ச் மாசத்துல 2000 ரூபாய் அப்படின்றது வங்கி கணக்கில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு முன்பாகவே EKYC யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் EKYC கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். நீங்கள் சரிபார்த்த பிறகுதான் உங்களுக்கு ரூபாய் 2000 வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.